அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற செய்தி 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனம். 2 Corinthians chapter 10 verse 18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய நான் உன் மணவாளன், நான் உன்னை புகழ வேண்டும். உத்தமமான ஒரு மணவாட்டி யார்? மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் புகழப்படுகிற மணவாட்டி. நம் வாழ்கிற இந்த உலகத்திலே மக்கள் ஒருவரை ஒருவர் புகழ்வது சர்வசாதாரணமான ஒரு காரியம். நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து நம்மை புகழுவார்கள். நம்முடைய சொத்துக்கள் சுகங்களை குறித்து, உலக பிரகாரமான நாம் வகிக்கிற பதவியை குறித்து மேன்மையாக பேசுவார்கள், புகழ்வார்கள். சில வேளைகளிலே நம்முடைய திறமைகள் வெளிப்படும் பொழுது மக்கள் நம்மை புகழ்வார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய மக்களே, இந்த புகழ்ச்சி எல்லாம் லூகாஸ் விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனிதர் உங்களை புகழும் பொழுது உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள புகழ்ச்சி பிசாசானவன் இடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சி. இந்த பூமியினுடைய அதிபதி, இன்றைக்கு இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறவன் பிசாசானவன். ஆகினாலே பூமியிலே புகழ்ச்சி வரும் பொழுது நாம் அதிக சந்தோஷப்படுகிறோம். இது இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நீ நன்றாக துதிக்கிறாய், நன்றாக ஜெபிக்கிறாய், நன்றாக பேசுகிறாய், பிரசங்கம் பண்ணுகிறாய் என்று யாராயிலும் சொல்வார்களானால் நாம் மகிழ்ச்சியிலே திளைத்து விடுகிறோம். அது உண்மை என்று நம்பி விடுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக சொல்கிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனுடைய புகழ்ச்சிக்கு தவித்து காத்திருக்காதே, ஏங்கி காத்திருக்காதே. மணவாளனாகிய நான் உன்னை புகழ வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு குணத்தையும் கவனித்துக் கொண்டே வருகிறார். மற்றவர்கள் கண்களுக்கு எதெல்லாம் மறைவாக இருக்கிறதோ அதெல்லாம் அவருடைய கண்களுக்கு வெளிப்படையாக இருக்கிறது. ஆகினால் தான் இருளில் கேட்கிறதை நீ வெளிச்சத்திலே சொல், கூரை மேல் ஏறி நின்று சொல் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சிறு காரியத்தை ஒருவேளை உலக மக்கள் யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள், ஆண்டவர் அதை பார்த்திருப்பார். ஏற்ற நேரத்திலே அவர் நம்மை புகழுவார். மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அதுதான் ஒரு உண்மையான புகழ்ச்சி அல்லாமல் இந்த பூமிக்குரிய புகழ்ச்சி வீடானது. அது நம்மை மாயைக்கு உட்படுத்தும். அது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இடரச் செய்யும். ஆகையினால் ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்கிற நீங்களும் நானும், மணவாட்டியாக ஆண்டவருக்கு என்று உருவாக்கப்படுகிற சபையாகி நீங்களும் நானும், இனிமேல் இந்த பூமியில் உள்ள மக்கள் நம்மை புகழுவதற்காக நாம் காத்திருக்கப்படாது. அது உண்மையானது அல்ல. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊழியத்தை தொடங்கின நாட்களிலே எனக்கு சொன்ன ஒரு காரியம். மேடையில எப்பொழுது எந்த இடத்தில் பிரசங்கம் செய்ய போனாலும் மக்கள் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவோ உன்னை புகழவோ விடாதே. அது தேவையற்ற ஒரு காரியம், அது நான் விரும்பாத காரியம் என்று ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தபடியால் அது இன்றைக்கும் எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கிறது. மனிதனுடைய புகழ்ச்சி வீண். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், மணவாளனாகிய நான் உன்னை புகழட்டும். இயேசு சுவாமி இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே ஒவ்வொரு மனிதனையும், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற மக்களை கூர்மையாக கவனித்துக் கொண்டே வந்தார். எப்பொழுதெல்லாம் அவருக்கு பிரியமான நடத்தையை பார்த்தாரோ அப்பொழுதெல்லாம் அதை வெளிப்படையாக சொல்லி அந்த மக்களை புகழ்ந்தார். அந்த புகழ்ச்சியிலே கேட்கிறவனை சந்தோஷப்படுத்தணும் என்ற நோக்கத்தை காட்டிலும் அவரை சுற்றி இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மற்ற மக்கள் தான் எதை விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்.
எந்த குணத்தை மக்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவர் அநேக நேரத்தில் மக்களை புகழ்ந்தார். எப்படியாக? பரிசேய சதுசேய மக்களை, மத தலைவர்களை கடுமையான வார்த்தைகளால் பல விதத்திலே திருத்தினாரோ, அவர்களை திட்டி திருத்தினாரோ, அதுபோலத்தான் இந்த புகழ்ச்சி. இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் பைபிளில் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? எது ஆண்டவருக்கு பிடிக்காது, எது ஆண்டவருக்கு பிடிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்குள்ள இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற தெளிவான ஒரு செய்தி. ஆகையால் இதை நன்றாக கவனிப்போம். இப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாதிருக்குமானால் அது இருக்கும்படியாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் அவருடைய கிருபைக்காகவும் ஜெபிப்போம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம். யோவான் 1:47. Gospel according to St. John, chapter 1, verse 47. இயேசு நாத்தான் மேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கவனிங்க, இங்கே நாத்தான் மேல் என்ற ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். இவன் முன்பின் அறிமுகமானவன் அல்ல. இவனை குறித்து இதற்கு முன்பாக வேதத்தில் நாம் பார்க்கவில்லை. உங்களுடைய கண்ணுக்கும் என்னுடைய கண்ணுக்கும் அவன் மறைக்கப்பட்டிருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகள், குணங்கள் கூட தெரிந்திருந்தது. அவனுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருந்தது, அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை ஆண்டவர் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டு வந்தபடியால் அவனை பார்த்தவுடனே முதலாவது சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்படியானால் அன்றைக்குள்ள இஸ்ரவேல் மக்களை, அதிகமான மக்களை கபடு உள்ளவர்களாக ஆண்டவர் கண்டார். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்பவர்கள் யாக்கோபின் சந்ததியார். ஆண்டவர் தனக்கென்று பிரித்தெடுத்த ஒரு கூட்ட மக்கள். என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் இவர்களை அதிகமாக புகழ்ந்து, அதிகமாக சொந்தம் கொண்டாடுகிறார். அந்த ஜனங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி கபடற்றவர்களாய் இருக்கவில்லை. ஆண்டவர் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்க வேண்டுமா? யாரை போல கபடற்றவர்களா இருக்க வேண்டுமா? சொல்லுங்க. புறாவை போல கபடற்ற உள்ளத்தோடு இருக்க வேண்டும். நம்ம இருதயத்தில களங்கங்கள் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று காட்டுகிற சுபாவம், பேசுகிற சுபாவம், இதுதான் களங்கம், கபடு. இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சுபாவத்தோடு தான் இஸ்ரவேலர் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் எதிர்பார்க்கிற சுபாவம் அவர்களுக்கு இல்லை. ஒவ்வொருவரையாக உன்னிப்பாக கவனித்தார். மத தலைவர்களை கவனித்தார். அந்த மத தலைவர்களை பார்த்து அவரால் இப்படி சொல்ல முடியவில்லை. ஆனால் இங்கே ஒருவன் வருகிறான், ஒரு நாத்தான்மே. அவனுக்கு அவன் ஒரு மத தலைவன் என்று சொல்லப்படவில்லை. ஒரு சிறு கூட்டத்தாருக்கு அவன் தலைமை வகித்தான் என்று சொல்லப்படவில்லை. No one knew who he was. Insignificant, unnoticed he was. அவனை பார்த்து சொல்கிறார், கபடற்ற. இவன் பேசுவதை நம்பலாம், இவனுடைய செயல்களை நம்பலாம். அவன் முன்னால் வந்து ஏதாயிரம் ஒரு காரியத்தை செய்வானால் உத்தமனாக செய்கிறான், உண்மையாக செய்கிறான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு கர்சனையோடு செய்கிறான் என்று இவனை நம்பலாம் என்று ஆண்டவர் அவனை பார்த்து உத்தம இஸ்ரவேலன். எப்படிப்பட்டவன்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் மனவாட்டியாக இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்? இதோ கபடற்ற உத்தம மனவாட்டி. ஒருவேளை இஸ்ரவேலன் என்று சொல்ல அவர் விரும்பவில்லை, மனவாட்டி என்று சொல்ல விரும்புகிறார்.
நான் மனவாட்டியாக இந்த நபரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நபரில் களங்கம் இல்லை, கபடு இல்லை, சூது வாது கிடையாது. உள்ளத்தின் எண்ணங்கள் அப்பட்டமாக வார்த்தையில் வெளிப்படுகிறது, செயலில் வெளிப்படுகிறது. மறைத்து பேசுவதற்கோ மறைத்து செயல்படுவதற்கோ இந்த மனவாட்டி இடத்தில் ஒன்றுமில்லை. So plain, so transparent. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி சொல்ல விரும்புகிறார். உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறாரா என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ளும் பொழுது அதை அவர் விரும்புகிறார் என்பதை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை எதிர்காலம் பல கபடுள்ள காரியங்களை செய்திருக்கலாம். நாம் நம்முடைய பர்சனல் லைஃப்ல, பிரைவேட் லைஃப்ல மகா கேடு உள்ளவர்களா இருக்கலாம். ஆனால் வெளியே மக்களுக்கு முன்பாக வரும் பொழுது பரிசுத்தவான்கள் போல் நடிக்கலாம். அநேகர் தங்களுடைய ஆடைகள் மூலமாக, நடந்து கொள்கிற ஒரு சில மாதிரியின் மூலமாக மக்களுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். People try to impress others. கவனியுங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கபட நாடகம் ஆடுகிறாயா, அல்லது உன்னுடைய வார்த்தைகளை வைத்து, உன்னுடைய செயல்களை வைத்து 100க்கு 100 நீ யார் என்று கணித்து விட முடியுமா? இப்படி இல்லாத காரணத்தினால்தான் பரிசேயர்களை சதுசேய தலைவர்களை பார்க்கும் பொழுது மாயக்காரரே என்று சொன்னார். வேதனையோடு சொன்னார், ஜனங்களுக்கு பல காரியங்களை போதிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒன்றையும் செய்வதில்லை. என்னுடைய பிள்ளைகளை, நம்மை நாம் சோதிக்க வேண்டும். இந்த செய்தி இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள் செல்ல வேண்டும். எந்தெந்த காரியங்களில் கபட நாடகம் நாம் ஆடுகிறோம், அப்படி ஏன் செய்கிறோம் தெரியுமா? இந்த கபடத்தோடு நாம் நடக்கிறோம் ஏன் தெரியுமா? மறைமுகமாக உலகத்து மக்களிடத்துல நல்ல பெயரை பெற்றுக்கொள்ள, உலக மக்களுடைய புகழையும் அவர்கள் மூலமாக பெருமையையும் பெற்றுக்கொள்ள. தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ, மனிதர் உன்னை புகழ்ச்சியாக பேசும் பொழுது உனக்கு ஐயோ. ஆகையால் இந்த கபட நாடகம், நடிப்பு நமக்கு தேவையே கிடையாது. இது எவ்விதத்திலும் நம்மை ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொள்ள செய்யவே செய்யாது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு சொன்னது போல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையிலே, நடத்தையிலே கூட அப்படியாக நாம் நடந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்கள் மாத்திரம்தான் அவருடைய மனவாட்டியாக நித்தியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ முடியும். இந்த தகுதி நமக்கு இல்லாத பட்சத்தில் இன்னொருவரிடத்தில் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தகுதி நமக்கு கிடையாது. முதலாவது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கிறிஸ்து கபடற்றவர். அவர் ஒரு கபடற்ற மனைவியை, மனவாட்டியை எதிர்பார்க்கிறார். ஆகையால் கபடற்ற மனவாட்டியாக உருவாக்கப்பட நம்மை முற்றிலுமாக அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 4:18. Gospel according to St. John chapter 4 verse 18. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இதை உள்ளபடி சொன்னார். கவனியுங்கள், நீங்களும் நானும் ஒருவேளை இந்த ஸ்திரீயை பாவி என்று சொல்லியிருப்போம். மோசமான ஒரு பெண், ஒரு கணவன் மரித்த பின்பு உடனே அடுத்த ஒரு மனிதனை திருமணம் செய்கிறார். அவன் மரித்த பின்பு இன்னொருவனை திருமணம் செய்கிறாள். எவ்வளவு கேடு உள்ளவள் என்று நாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் இவளுடைய பின்னணியத்தை நன்றாக அறிந்த ஆண்டவர், இவளுடைய சீர்கெட்ட குணங்களை நன்றாக அறிந்த ஆண்டவர்
இவளுடைய ஒரு நல்ல குணத்தை புகழுகிறார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நீ எனக்கு மறைக்கவில்லை, உள்ளதை உள்ளபடி சொன்னாய். ஐயோ, என்னுடைய கேவலமான வாழ்க்கை குறித்து இந்த மனிதனிடத்தில் சொன்னால் நான் நன் மதிப்பை இழந்து விடுவேனே, இவர் என்னை பற்றி தாழ்வாக நினைப்பாரே என்று சொல்லி நீ மாற்றி பேசவில்லை, உள்ளதை உள்ளபடி சொன்னாய். கவனியுங்கள், ஒரு சாதாரண ஸ்திரீயிடத்தில், ஒருவேளை மற்ற மக்கள் விரும்பாத ஒரு ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது தன்னுடைய மனவாட்டிகளிடத்தில் என்ன குணத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். உள்ளபடி சொல், மிகைப்படுத்தி சொல்லாதே, குறைத்து சொல்லாதே, இல்லாததை இருக்கிறபடி சொல்லாதே, உள்ளதை உள்ளபடி சொல். நாம் இன்னைக்கு அப்படி சோதிப்போமானால் நம்மில் எத்தனை பேர் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறோம்? இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் இன்னைக்கு நான் அதிகமாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்றேன், நேரடியாக பேசும்பொழுது எத்தனையோ காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் இந்த மக்களுடைய குணங்களை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது, இவர்களை பற்றி மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது, இவர்களும் கிறிஸ்தவர்கள் தானா என்ற ஒரு கேள்வி வருது. கவனியுங்கள், மனிதர்களாகிய நாம் மற்றவர்கள் சொல்லுவதை வைத்து அல்லது ஒரு சில நேரங்களிலே நாம் பார்ப்பதை வைத்துத்தான் அடுத்தவர்களை கணிக்கிறோம், அடுத்தவர்களை குறித்து அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு அது தேவையே கிடையாது. ஒரு மனிதன் எங்கே எப்படி இருந்தாலும், ஒளிந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் அவனை அவர் அறிவார். நீ வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கே இருந்து உன்னை கீழே கொண்டு வருவேன், நீ பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே இருந்து உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்கிற ஆண்டவர் எங்கே நான் ஒளிந்திருந்தாலும் அது அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, மக்களிடத்தில் அநேக காரியங்களை மறைத்து வித்தியாசமான காரியங்களை நாம் பேசும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் தெரியுமா? கேட்கிறவர்களை பிரியப்படுத்த பேசுகிறோம், கேட்கிறவர்களை ஏமாற்ற பேசுகிறோம். அந்த கவனிங்கள், சில பேர் அதிகமாக எடுத்துக்கட்டி சொல்லுகிறதுல அதிகமாக அத்தியாசப்பட்டவர்கள். அவர் வார்த்தையில அதிகமாக ஒன்றையுமே நம்ப முடியாது. கதைகள் சொல்லி சொல்லி அவர்களுக்கு அத்தியாசம், அதைத்தான் சொல்லுவார்கள். மற்றவர்களை ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள், அதுவும் உண்மை கிடையாது. மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களுக்கு உண்மை தெரியும். அதிகமான மக்கள் நம்மை கணித்து வைத்திருக்கிறார்கள், நாம் எப்படிப்பட்ட ஆட்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நாம் எதைத்தான் சொன்னாலும் உள்ளுக்குள் மறைந்திருக்கிற நம்முடைய சுபாவத்தை நம்மால் மறைக்க முடியாது, அவர்கள் அதை அறிவார்கள். ஆனால் நாம் வீண் பிரயாசப்படுகிறோம், வார்த்தைகளை புரட்டி பேசி, எடுத்துக்கட்டி பேசி, இல்லாதது இல்லாது இருக்கிறது போல பேசி மற்றவர்களை பிரியப்படுத்த, இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கிறோம். அந்த சுபாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஒரு நாள் உன்னிடத்தில் ஒரு தவறு இருக்குமானால், நான் தவறு செய்து விட்டேன் என்று உண்மையை சொல், இனி செய்ய மாட்டேன். ஆனால் அதற்காக இல்லாததை ஒன்றை இருப்பது போல எடுத்து கட்டி பேசாது, பொய்யை சொல்லி உண்மையை மறைக்க பிரயாசப்படாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பொய்களை சொல்லி உண்மையை மறைக்க பிரயாசப்படுகிற மக்கள் 199 மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை 1999 பேர் இருக்கிறார்கள் என்று கூட நான் சொல்லுவேன். ஒரு நாளும் பொய் உண்மையை மறைக்காது. கவனியுங்கள், பொய் உண்மையை மறைக்காது. தமிழிலே சொல்வார்கள், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இது அன்றைக்கு அனுபவத்திலே நம்முடைய மூதாதையர் சொல்லிவிட்டு போன பழமொழிகள். அநேக மொழிகளை அனுபவத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுவதோ சத்தியம். இது அனுபவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, சத்தியபரனாகிய ஆண்டவருடைய வாயிலும் வருகிற சத்தியமான வார்த்தைகள். ஆகையினால்
இன்றைக்கு நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய மணவாளன் உள்ளதை உள்ளபடி நாம் சொல்லும் போது மாத்திரம்தான் நம்மை நேசிப்பார், நம்மை அப்ரூவ் பண்ணுவார். அல்லாவிட்டால் நடித்து நடித்து இன்னும் கொஞ்ச நாட்கள் நாடகம் போடலாம். கவனிங்கள், இன்னும் கொஞ்ச நாட்கள் ஒன்று நம்முடைய மரணம் வரும், அல்லாவிட்டால் இயேசு சீக்கிரம் வருவார். அதற்கு பிற்பாடு ஒன்றும் செல்லாது. இந்த கபட நாடகம் எல்லாம் கொஞ்ச நாட்கள் செல்லும். ஆகினால் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக நம்மிடத்தில் சொல்லுகிறார், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சீர்கட்ட நிலைமையில் இருக்கிற இந்த ஸ்திரீ உள்ளதை உள்ளபடி சொன்னாள். அவள் பொய்யாக எதையும் சொல்லவில்லை, ஒன்றையும் மறைக்கவில்லை. அப்படியானால் ஆவிக்குரிய நீ, ஆவிக்குரிய பிள்ளை, நான் சபை என்று சொல்லி என்னை ஆராதிக்கிற நீ எவ்வளவு அதிகமாக உண்மை பேச வேண்டும். கவனிங்கள், நாம் சபையிலே கூடி வரவில்லை, சபையாக கூடி வருகிறோம். கவனிங்கள், இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? We gather in a church. No, we gather as a church. Do you understand? Church is not a building. நாம் சபையாக கூடி வருகிறோமே தவிர சபைக்குள் கூடி வருவதில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையை குறித்து பேசும் பொழுது ஆலயம் என்று சொல்கிறார்கள். இது கிறிஸ்துநாதர் ஆலயம். அது ஆலயம் அல்ல, அது கிறிஸ்துநாதர் சபையாக இருக்கும். ஒரு ஆலயத்தில் அந்த சபை கூறுகிறது. ஆலயம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, இடம். வித்யாலய், இது சமஸ்கிருதத்தில் உள்ள ஒரு வார்த்தை. ஆலயம் என்பது இடம். ஆகையினால் கிறிஸ்துவுக்குரிய இடமாக இருக்க முடியாது, கிறிஸ்துவனுடைய ஒரு சபையாக இருக்க முடியும். அந்த சபை கூடி வருகிற ஒரு இடம் ஒரு ஆலயம். புரிகிறதா? இப்படி சொல்லி சொல்லி பழகினதுனால்தான் இன்றைக்கு நாம் நம்மை ஆண்டவருடைய மனவாட்டி என்று யோசியாமல் ஏதோ ஒரு சபையிலே கூடி வருகிற மக்கள், அதில் சபையிலே உறுப்பினராக இருக்கிற மக்கள் என்று எண்ணி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். You are not a member of any church. Now listen very carefully. நான் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு சபை போதகர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும். எவருடைய கோபத்துக்கு நான் கவலைப்படுகிறவள் கிடையாது. இயேசுடைய சமூகத்தில் உண்மையை அப்படியே நான் சொல்றேன். யாரும் எந்த சபையிலும் உறுப்பினர் கிடையாது. We cannot be a member of a church. We are a church. புரியுதா? நாமே சபை, நாமே சபை. We are the church. We are the bride. We are the body of Christ. ரெண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறார். இந்த சபை என்பதை தன்னுடைய சரீரமாக சொல்லியிருக்கிறார், தன்னுடைய மனவாட்டியாக சொல்லியிருக்கிறார். ஆகினால் இங்கே பேசுகிற வார்த்தை நம் ஒவ்வொருவரை நோக்கி ஆண்டவர் பேசுகிறது. தனிப்பட்ட நபராக நம்மை சபையாக மனவாட்டியாக கருதி பேசுகிறார். நீ உண்மையோடு இருக்கிறாயா? உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறாயா? அடுத்தவரை பாராது. உன் சபையை ஒருவேளை நடத்தி செல்கிறவர்களை பாராது, அல்லது உனக்கு ஆவிக்குரிய போதனையை கொடுக்கிறவர்களை பாராது. நீ எப்படி இருக்கிறாய்? உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறாயா? ஒரு சில வேளைகளிலே தனிப்பட்ட முறையிலே இந்த சபை மக்களை நான் சந்திக்கும் பொழுது, ஆண்டவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். நான் இருக்கிறேன் அது சொல்லுகிறார்கள். ஆனால் பின்னால் அவர்களை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மாய்மாலமான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்கிறேன். இதை குறித்து நான் வேதனைப்பட்டாலும் இதற்கான தண்டனை என்னிடத்திலிருந்து வரப்போறதில்லை. ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் ஒருவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நிச்சயமாக அனைத்து காரியங்களை குறித்தும் யாருமே அவருக்கு சாட்சி கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு அறிந்திருக்கிறார். He doesn't need anyone to come and testify about your behavior. He knows you. Omnipresent, omniscient God,
God who knows everything, God who is present everywhere. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபையாகிய மணவாட்டியாகிய நீங்களும் நானும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். மூன்றாவதாக மணவாளன் என்ன எதிர்பார்க்கிறார்? யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 5:35. Gospel according to St. John chapter 5 verse 35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இவன் யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தான். ஃபோர்ரன்னர். பாதைகளை செவ்வாய்ப்படுத்த, இதோ தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகிறது, ஆயத்தப்படுங்கள், மனம் திரும்புங்கள் என்று மக்களுக்கு சொல்ல அனுப்பப்பட்ட எலியாவின் ஆவியையுடைய ஒரு மனுஷன் யோவான் ஸ்நானன், ஜான் த பாப்டிஸ்ட். இந்த யோவான் இயேசுவுக்கு உறவினர். இந்த யோவானை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவன் வயசுல மூத்தவனாக இருந்தான் சில மாதங்கள். ஆனால் இவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகத்தான் இருக்கிறான். அவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சுபாவத்தை அவனிலே பார்க்கிறார். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. கவனிங்கள், அவர் நிச்சயமாக டியூப்லைட்டை சொல்லவில்லை, நாம் இன்றைக்கு வைத்திருக்கிற எலக்ட்ரிசிட்டியை சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே அவை கிடையாது. இயேசு சுவாமி இருந்த காலங்களிலே தீவட்டிகள் உண்டு. ஒருவேளை மெழுகுவர்த்தி இருந்திருக்கலாம், அல்லது எண்ணெய் ஊற்றி ஏற்றுகிற சின்ன விளக்குகள் இருந்திருக்கலாம். இந்த எரிகிற விளக்குகள் எந்த மூலப்பொருளை கொண்டு எரிகிறதோ அவை தீரும் வரை எரியும், முழுமையாக எரிந்து தன்னை முடித்துக் கொள்ளும். ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்தால் முழுவதும் கரைந்து போகும். ஒரு தீவட்டியாக இருந்தால் அது முழுவதும் எரிந்து சாம்பலாக போகும். ஒரு திரி உள்ள விளக்காக இருந்தால் அந்த எண்ணெயும் காலியாக, ஒரு நாள் அந்த திரியும் முழுமையாக எரிந்து சாம்பலாகும். அப்படியானால் இட் இஸ் லூசிங் இட் செல்ஃப். இது தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை, ஒரிஜினல் ஃபார்மை முழுமையாக இழக்கிறது. அப்படித்தான் யோவானை குறித்து ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். ஒரு விளக்கு எப்படியாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக தன்னைத்தானே முழுமையாக அழித்துக் கொள்கிறதோ அதே போல உள்ள மனிதன் இந்த யோவான். இவன் ராஜாவிடத்தில் கூட பேசும் பொழுது பயப்படவில்லை. ஏரோது ராஜா தவறு செய்யும் பொழுது, இவன் ராஜாவாயிற்றே, இவனுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, என்னை ஜெயிலிலே கொண்டு போய் போட்டு விடுவான், என்னை தலையை வாங்கி விடுவான், சிரச்சேதம் செய்து விடுவான் என்று அவன் பயப்படவில்லை. உண்மையை சொன்னான். நீ விபச்சாரம் செய்கிறாய், மற்றவனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறாய், தப்பு. அவனுக்கு தெரியும் இந்த சத்தியத்தை பேசும் பொழுது அவனுக்கு ஆபத்து தலைக்கு மேலே சுற்றி கொண்டிருக்கிறது, அவன் அறிவான். ஆனால் அதற்காக அவன் சொல்லுவதை விட்டுவிடவில்லை, சொல்லுவதில் தவறவில்லை, சொல்ல வேண்டியதை சொன்னான். அதுதான் எரிந்து பிரகாசிக்கிறது. He came to give the light. He had to do it. He could not hide anything. கவனிங்கள், ஒரு வெளிச்சத்திலே எதையும் மறைக்க முடியாது. அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல எதெல்லாம் இருக்கிறதோ அது தெளிவாக புலப்படும். அப்படிதான் இந்த யோவான் சென்ற இடங்களிலெல்லாம் மக்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு பளிச்சென்று தெரிந்தது. அறிக்கை செய்தார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள், மனம் திரும்பினார்கள், ஞான ஸ்நானம் பெற்றார்கள். He was such an open-hearted, frank, outspoken man. கவனிங்கள்,
இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆகினால் தான் நம்மை ஒளி என்று சொன்னார், தன்னையும் ஒளி என்று சொன்னார். அவருக்கு மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்மை பார்த்தும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வெளிச்சமாக யோவான் இருந்தான். ஆகினால் வெளிப்படையாக சொன்னார், இவன் வெறுமனே தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு அலையவில்லை, வெறுமனே என்னுடைய சீஷன் என்று சொல்லவில்லை. In the true sense he is my disciple. உண்மையாகவே அவனின் சீடன், உண்மையாகவே அவன் எனக்கு மனவாட்டியாக இருக்க தகுதி உள்ளவன். அந்த குணத்தை அவனிடத்திலே பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த யோவானை போல ஆண்டவர் நம்மை குறித்து இப்படி சொல்வதை கேட்க முடியுமா? தனிப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் சுட்டி காண்பித்து, இவள் தனக்காக ஒன்றை வைத்துக் கொள்ளவில்லை, தனக்காக இவள் எரியவில்லை, பிரகாசிக்கவில்லை, மற்றவர்களுக்காகவே வாழ்கிறாள். மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவே இவள் எரிந்து கொண்டிருக்கிறாள். மற்றவர்களை வாழ வைப்பதற்காகவே இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாராயில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்ல முடியுமா? அப்படி வாழாத பட்சத்தில், அப்படி மற்றவர்களுக்காக வாழாமல் நமக்காகவே வாழ்ந்து நம்மை குறித்தே நாம் பெருமையாக யோசித்துக் கொண்டிருப்போமானா, ஆண்டவர் சொல்கிறார், கோடரியானது இப்பொழுதே வேறறிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரயோஜனமற்ற மரத்தையும் வெட்டி தூக்கி அக்கினியில போடுவார். கவனிங்கள், ஜாக்கிரதையாயிருப்போம். ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், அவருடைய மனவாட்டியாய் இருப்பாயானால், உன்னிலிருந்து பிரகாசம் வர வேண்டும். அந்த பிரகாசத்தில் நீ களி கூற முடியாது. அது உனக்கு பயன்படாது. அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பயன்படும். That is the Christian life principle. பிரதர் தூங்காதீங்க, கொஞ்சம் கவனிங்க. விசாசு உங்களை தூங்க போடுறாங்க. ஏன்னா அது நல்ல செய்தி இல்ல, கேட்டீங்கன்னா மாறிடுவீங்கல்ல, அதான் தூங்க வைக்கிறேன். தூங்காதீங்க, இந்த சபையில தூங்காதீங்க. இந்த செய்தியை கேட்கறவங்க ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து சொன்னாங்க, அப்பப்போ நீங்க தூங்காதீங்கன்னு சொல்றீங்க, நான் கூட ஒரு நாள் தூங்குறேன், நான் வச்சுக்கிட்டேன். கவனி, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். Lord, I want to burn for you until I get over, until I am finished, until I am seen no more. I want to burn for you. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தை இன்றைக்கு செய்வோம்னா, ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார். ஒரு நாள் சீக்கிரத்தில் சொல்லுவார், எனக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, தீபமாக இந்த மகன் இருந்தான், மகள் இருந்தான். நான்காவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 8:10. Gospel according to Matthew chapter 8 verse 10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேலுக்குள்ளும், சிறிது நேரத்துக்கு முன்பு நான் சொன்னது போல, இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களிடத்தில் கூட நான் பார்க்காத ஒரு விசுவாசத்தை இந்த அந்நியனிடத்தில் காணுகிறேன். அந்த நாட்களிலே புற ஜாதிகள் என்று சொல்லப்படுகிறது. வேத வசனத்திலே, வேதத்திலே, பைபிளிலே புற ஜாதி என்று சொல்லப்பட்டால் ஆண்டவர் ஜாதியை குறித்து பேசுகிறார் என்று நினைக்காதிருங்கள். இயேசு சுவாமி ஒரு நாளும் ஜாதியை குறித்து பேச மாட்டார். இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், புற ஜாதிகள் வெளியே இருக்கிற மக்கள், தெரிந்து கொள்ளப்படாத மற்ற மக்கள், அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. தெரிந்து கொள்ளப்படாத மக்கள் புற ஜாதிகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேல்.
இங்கே இந்த புறஜாதியில் இருந்த ஒரு மனிதன், 100க்கு அதிபதி, ரோம சேனையில் உள்ள ஒரு மனிதன், உண்மையான மெய்யான யெகோவா தெய்வத்தை அறியாதவன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவனுக்கு உள்ள விசுவாசம் இஸ்ரவேலுக்கு கூட இல்லையே. இஸ்ரவேல் மக்கள் என்னை சார்ந்து என்னை விசுவாசித்து வாழ வேண்டியவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. இந்த அந்நியனிடத்துல நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணுகிறேன் என்று சொல்லி அவனை ஆண்டவர் புகழ்கிறார். கவனியுங்கள், ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அளந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த மற்ற எல்லா காரியத்தை விட அதிகமாக ஆண்டவர் அளப்பது நம்முடைய விசுவாசத்தை. ஏனென்றால் நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது, அது விசுவாசி. அதாவது இந்த மகள் இனிமேல் இந்த நாளிலிருந்து என்னை விசுவாசித்து வாழுவாள், இந்த மகன் என்னை நம்பி வாழுவான். He is not going to trust himself, his money, his physical power or strength. He is going to trust me and live. என்னையே விசுவாசித்து இவன் வாழ போகிறான் என்று சொல்லித்தான் விசுவாசி என்ற பெயரை கொடுக்கிறார். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த இடத்துல அவரை சுற்றிலிருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஒருவேளை இன்றைக்கும் கூட இந்த சபையில ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு அந்நியன் வருவானால் அவனை பார்த்து இந்த சபையினிடத்தில் கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அது எவ்வளவு ஒரு நமக்கு குறித்த எவ்வளவு மோசமான ஒரு காரியமா இருக்கு யோசிப்பார். நீங்களும் நான் தான் ஆண்டவரை கையை பிடித்து உண்மை இனிமேல் விசுவாசித்து நடப்பேன், என் வாழ்க்கையில் இனிமேல் உண்மை விசுவாசித்து நடப்பேன், உண்மை விசுவாசித்து நடப்பேன், மனிதரை விசுவாசித்து நடக்க மாட்டேன், மனிதரை சார்ந்து நடக்க மாட்டேன், மனிதரை சார்ந்து வாழ மாட்டேன், உண்மை சார்ந்து வாழுவேன் என்று வாக்கு கொடுத்த பிற்பாடு ஆண்டவரை விசுவாசியாமல் சூழ்நிலைகளை நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? இதோ இவரிடத்தில் நான் விசுவாசத்தை காணவில்லை. அப்படித்தான் இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவரால் விசுவாசத்தை காண முடியவில்லை. அவரால் அவிசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு அந்நியன் வருகிறான். அவன் செய்த அறிக்கை, அவன் பேசின வார்த்தை ஆண்டவரை மிக சந்தோஷப்படுத்தி, ஆண்டவருடைய வல்லமையின் மேல, ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் மேல அவன் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான். என் வீட்டுக்கு நீர் வர தகுதி உள்ளவரா? நான் அல்ல, நீ வர முடியாது, நான் அசுத்தன், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நம்முடைய விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்லுவார்? இன்னைக்கு நம்மில் அநேகர் இந்த விசுவாசத்தை ஆதாரமாக வைத்து வாழவில்லை. இந்த விசுவாசம் நம் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்குமானால், if we are supported by the faith the Lord Jesus has given us, we will have no reason to worry, be anxious. ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை ஆதாரமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எந்த விதமான ஐயத்துக்கோ பயத்துக்கோ இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்கு. புரிகிறதா? ஆனால் இன்றைக்கு நம்மிடத்துல அப்படி இல்லை. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலுக்கு அப்படி இல்லை. ஆகினால்தான் இஸ்ரவேலுக்குள்ளும் நான் பார்க்காத விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் நாம் அவிசுவாசத்தில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவிசுவாசமான அறிக்கை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதெல்லாம் மறைமுகமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறோம், உமை நான் நம்பி என்ன பிரயோஜனம், உமை நான் ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம், ஒரு நாள் என் பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து உமது மகளாக மாறிவிட்டேன் என்று நான் சொல்லி என்னையே ஏமாற்றிக் கொண்டல்லவா இருக்கிறேன் என்று மறைமுகமாக சொல்கிறேன். தெளிவாக தெரிந்து கொள்வோம், கர்த்தர் நம்மிடத்தில் பூரணமான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்.
ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விதத்திலும் விசுவாசத்தின் ஆதாரத்தில் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் மனவாட்டியத்தில் எதிர்பார்க்கிறார். அதை பார்ப்பாரானால், அந்த குணத்தை அவர் பார்க்க முடியுமானால், இன்றைக்கு நாம் அவருடைய புகழ்ச்சிக்கு பார்க்கிறதா இருக்கும். தொடர்ந்து வாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு 14:8. Gospel according to St. Mark chapter 14 verse 8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இவள் தன்னால் இயன்றதை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் மணவாட்டியாகிய இவன் தன்னால் இயன்றதை செய்தான். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை உண்டு. We all have a capacity, ability, capability. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த திறமைக்கு ஏற்ற பிரகாரம் நாம் இந்த பூமியிலே ஆண்டவருடைய சேவையை செய்கிறோமா? அதாவது, நீ உன்னை நேசிப்பது போல மற்றவனை நேசித்தால் அது சேவை. கவனி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய சேவை, நாம் நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கிறோம். எந்த அளவுக்கு நீ இதை செய்கிறாயா? Are you doing it to your full capacity? Can you say, I have not spared any effort to love and help you? என்னால் முடிந்ததெல்லாம் செய்துவிட்டேன். இந்த ஸ்திரீ ஒரு ஏழையான ஸ்திரீ. இவளிடத்தில் விலையேற பெற்ற ஒரு நல்ல தைலம் இருக்கிறது. ஒருவேளை பர்ஃபியூம் என்று சொல்லலாம், வாசனை திரவியம் இருக்கிறது. இதை இவள் விற்று பணம் சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கவில்லை, தனக்கு பயன்படுத்தலாம் என்று யோசிக்கவில்லை. ஆண்டவரை பிரதிஷ்டை செய்வதற்கு ஊற்றுகிறார். நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு ஊற்றுகிறார். ஒரு சிறு காரியம். இந்த காரியத்தின் மூலமாக என் தேவனை நான் விரும்புகிற நேசிக்கிற என் இயேசுவை நான் கனப்படுத்துவேன் என்று அவள் அதை செய்கிறார். ஆண்டவர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் ஏன் இவள் பணத்தை வீணாக்குகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ என்ன சொல்லுகிறார்? இயன்றதை செய்தார். இதற்கு மேல் அவளால் ஒன்று செய்ய முடியாது. அவளிடத்துல பணம் இல்லை, எனக்கு கொடுப்பதற்கு பெரிய பொருள் ஒன்றும் அவளிடத்தில் இல்லை. ஆனால் தன்னிடத்தில் இருந்த the best she had, she has given me. தன்னால் முடிந்ததை அவள் செய்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து, என்னுடைய மணவாட்டி மணவாளனாகிய எனக்கு தன்னால் இயன்றதை செய்கிறாள் என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திலே, சுயநலம் மேலோங்கி இருக்கிற சமுதாயத்திலே, கணவன் என்பவன் தன்னால் இயன்றதையெல்லாம் மனைவிக்கு செய்வதில்லை. நீ சமைச்சு போட்டால் நான் வந்து சாப்பிடுவேன், உனக்கு 4 குறை சொல்லுவேன், சில நேரத்துல கையை நீட்டி அடிப்பேன். இதுதான் கணவனுடைய நிலைமை. மனைவியோ, எனக்கு சீரியல் பார்ப்பதும் எனக்கு அலங்காரம் செய்வதுதான் முக்கியம். கணவன் தனக்கு இஷ்டமானால் அவன் சமைத்து சாப்பிடட்டும். அநேக சோம்பேறி பெண்கள் இங்கே கூட இருக்கிறார்கள். வீட்டுல புருஷன் சமைத்து வைத்தால் அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்படி பெண்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மணவாளனாக மணவாட்டி என்ன எதிர்பார்க்கிறார்? இயன்றதை செய். I am doing my best to make my people happy. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏனால் எந்த அளவுக்கு என் வீட்டிலே கடமைகளை செய்கிறேன், என் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, பொருட்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு என்னால் இயன்றதை செய்கிறேன். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்குள்ள சமுதாயம் சோம்பேறிகளுடைய சமுதாயம்.
ஒருவேளை உங்களுக்கு கோபம் வரலாம், கோபம் வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நமக்கு திறமை இருக்கும் பொழுது அந்த திறமையை கொண்டு செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே செய்யாத போது மற்றவர்களுக்கு செய்ய மாட்டோம். உன் குடும்பத்திலே உன்னுடைய மக்களுக்கு நீ சேவை செய்யாத பட்சத்திலே நீ வெளியே யாருக்கு செய்ய முடியாது. வெளியே செய்வது போல நடிக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு நீ செய்ய மாட்டாய். வீட்டிலே என் அம்மா சமைத்து வைத்தால் ருசியாக சாப்பிடுவேன், 4 திட்டி விட்டு போவேன் அம்மாவை. நான் ஒன்றையும் தொட மாட்டேன். இன்றைக்கு அநேக பெண் பிள்ளைகளுடைய நிலைமை இது, மகா பரிதாபமான நிலைமை. நான் உனக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நீ தாய்க்கு உதவி செய்யாவிட்டால் உன்னை உதைக்கிற ஒரு புருஷன் தான் உனக்கு கிடைப்பான். இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எச்சரிப்பான். வீட்டில நீ எதை செய்ய கற்றுக்கொள்ளவில்லையோ நாளைக்கு மிதித்து உதைத்து உன்னை செய்ய வைப்பான். எனக்கு கிடைக்கிற காரணம் கர்த்தர் அப்படித்தான் உனக்கு ஆளை கொண்டு வருவார், திட்டமாக தெரிந்தவர். ஒரு குடும்பத்திலே மற்றவர்களுக்கு இயன்றதை செய்ய வேண்டும். என் தாயாருக்கு, என் சகோதரருக்கு, என் சகோதரிகளுக்கு என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும். கர்த்தர் என் சரீரத்தில் பலத்தை தந்திருக்கிறார், என் சரீரத்தில் பலன் இருக்கிறது, என்னால் முடிந்தது நான் செய்யட்டும். மற்றவர்களுக்கு செய்வதை தனக்கு செய்வதாக எதிர்பார்க்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இவள் இயன்றதை செய்கிறாள். வாட் ஆர் யூ டூயிங்? இங்க இருக்கிற அநேகர் சாப்பிடுவதற்கு இயன்றதை சாப்பிடுவார்கள். ஒரு பிளேட் இல்ல, 2 பிளேட் 3 பிளேட்ஸ் எல்லாரும் சாப்பிட முடியும். இயன்றதையெல்லாம் தின்பேன், எப்பெல்லாம் தின்னுட்டே இருப்பேன். ஆனா அடுத்தவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். செல்பிஷ் கிறிஸ்டியன்ஸ். ஆனா வெளியே பேசுறது நான் விசுவாசி. வாயை திறந்து சொல்லாத, பொய்ய சொல்ல சொல்ல புத்தகத்துல நம்ம பத்தி ஆண்டவரும் மோசமானது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கவனிங்க, விசுவாசி என்று if you identify yourself as a believer, all your actions should speak for it. Otherwise you are asking for trouble. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். விசுவாசி என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இரு, நீ செய்கிற காரியங்கள் ஒன்று விசுவாசியை அடையாளப்படுத்தவில்லை. வாயின் வார்த்தைகள், கரத்தின் கிரியைகள், உள்ளத்தின் சிந்தனைகள் விகற்பமாயிருக்கிறது. உன் மேல் அக்கினி தழலை நீயே குவித்துக் கொள்கிறாய், உனக்கு நீயே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறாய். Because nothing is hidden from the eyes of the Lord. எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகையினால் நீ இருக்கிற இடத்திலே, இருக்கிற குடும்பத்திலே, நீ வேலை செய்கிற இடத்திலே, நீ படிக்கிற இடத்திலே, நீ இருக்கிற சமுதாயத்திலே உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்கிறாயா? அப்படி செய்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், இவள் தன்னால் இயன்றதை எல்லாம் செய்கிறாள். இவளிடத்தில் சோம்பலின் ஆவி இல்லை, இவளிடத்தில் நிர்விசாரத்தின் ஆவி இல்லை. ஆண்டவர் அதை சொல்லுவார். அப்படி சொல்லப்படக்கூடிய நிலைமையில் நாம் இருந்தால் அவருடைய மனவாட்டியாக இருப்போம். அப்படி இல்லாத பட்சத்திலே நாம் யாரோ எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் வரும்பொழுது இதை ஆண்டவர் பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆன்மாவுக்கு அது மேன்மையாக இருக்கும். நீ யாரோ பேசுகிறார்கள், இன்றைக்கு இப்படி கேட்டுவிட்டு நாளைக்கு மறந்து விடுவோம் என்று யோசித்தால் நம்மேல் நாம் ஆக்கினையை வருவித்துக் கொள்வோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, அதிகமாக கொடுக்கப்பட்டவரிடத்திலே அதிகமாக கேட்கப்படும். இந்த சபையிலே அதிகமாக ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து வாருங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 42வது. தேவையானது ஒன்றே. லூக்கா 10:42. Gospel according to St. Luke chapter 10 verse 42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கை இவள் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த ஏழை குடும்பத்தை அந்த நாட்களில் உள்ள பெரிய மக்கள், ஆடம்பரமாக வாழ்ந்த செல்வந்தர்கள் அல்லது பெரிய உயர் பதவியில் இருக்கிறோம் என்று நினைத்த பரிசேய சதுசேய தலைவர்கள் விரும்பி இருக்க மாட்டார். இந்த வீட்டுக்கு அவர்கள் போயிருக்க கூட மாட்டார்கள். They must would have
கம்ப்ளீட்லி இக்னோர். அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூட உணர்ந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்குள்ள போதகர்கள் அப்படித்தானே. சபையில் உள்ள போதகர்கள், சபையில் உள்ள தலைவர்கள், மூப்பர்கள் பணக்காரர் வீட்டுக்கு போவார்கள். அங்கே பணம் கிடைக்கும். வழியில பணக்காரரை பார்த்தால் ஹலோ சார் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதே சபையில் உள்ள ஒரு ஏழை எங்காயும் பார்த்தால் சபையில் உள்ள மக்கள் என்று கூட கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே சமுதாயம் தான் அந்த நாளும். அன்றைக்கும் இருந்த வெளிப்படையாக தங்களை பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் இந்த குடும்பத்தை விசாரித்திருக்கவே மாட்டார்கள். இது ஒரு ஏழை குடும்பம். ஆனால் ஆண்டவருக்கோ இந்த ஏழைகள் தான் பிரியமானவர்களா இருந்தார். அவர் செல்வந்தர்களிடத்திலே நண்பர்களை தேடவில்லை. கவனிங்க, இங்க யாராயும் நான் ஒரு ஏழை என்று நினைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு நல்ல செய்தி, உற்சாகமூட்டுகிற செய்தி. இயேசு ஏழையைத்தான், ஏழை குடும்பத்தை தான் நண்பர்களாக தெரிந்து கொண்டார். ஆகினால் எப்பொழுதெல்லாம் அந்த பக்கம் பெத்தானியாவுக்கு போவாரோ அப்பெல்லாம் அந்த குடும்பத்தை அவர் சந்தித்தார். அங்கே சென்றார், அவர்களோடு பேசினார், மணிக்கணக்கில் உட்கார்ந்திருந்தார். இந்த காரியத்தை தனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தினவள் மரியா. இவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் எவ்வளவு அதிகமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியுமோ நான் பெற்றுவிட. இவரிடத்தில்தான் பரலோகத்துக்கு நான் போகக்கூடிய பொக்கிஷத்தை எனக்கு தரக்கூடிய கிருபை உண்டு, திறமை உண்டு. ஆகினால் பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லி அவரை பிடித்துக் கொண்டார். அவர் பாதத்தை பிடித்துக் கொண்டார். அவர் பாதத்திலே விழுந்து கிடப்பதை தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல ஆண்டவர் இவருக்கு ஆகாரம் கொடுக்க உழைத்த மார்த்தாளை பார்த்து, நல்ல வேலை செய்கிறாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நாளைக்கு என்னிடத்துல பெரிய ஃபேவர் அவளுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டவளை பார்த்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். இன்றைக்கு நிறைய மனவாட்டிகள் இருக்கிறார்கள், சோகால்டு மனவாட்டிகள். பெயரளவிலே நாங்கள் வெளிப்படையான சபைக்கு அதை செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஒரு நாள் வரப்போறது. What are you doing for Christ is second thing. What are you doing having Christ in you? That's the first thing. கிறிஸ்து உனக்குள் இருக்கும் பொழுது அவரை வல்லமை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? அந்த காரியம் அருகில் இருக்கிறவர்களை நேசிப்பதில் வெளிப்படும், அருகில் இருக்கிறவர்களுக்கு சேவை செய்வதில் வெளிப்படும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரிடத்தும் நல்ல பங்கு என்ன? To get shaped after God's will. எதற்காக வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்? மரியாள் வசனத்தை கேட்பதை ஏன் தெரிந்து கொண்டார்? அந்த வசனங்கள் தன்னை உருவாக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தார். இந்த வார்த்தைகள் தான் அவளை கிறிஸ்டியனாக மாற்றுகிற மோல்டு. புரியுதா? ஆகினால் அவளோடு கேட்டாள். அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிடித்துக் கொண்டு செயல்படுத்த வாஞ்சியா இருந்தார். ஆனால் இந்த அடுத்த சகோதரி வித்தியாசம். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவன் என்னுடைய வசனங்களை உன்னிப்பாக கவனிக்கிறான், என்னுடைய வார்த்தைகளை உன்னிப்பாக வாசிக்கிறான், விசுவாசிகளை முன்மாதிரியாக வைத்து உன்னிப்பாக அவர்களை கவனிக்கிறான். எதற்காக? நான் விரும்புகிற ஒரு மனவாட்டியாக தன்னை மாற்றிக்கொள்ள. இப்படிப்பட்ட ஒரு ஆவல் இன்னைக்கு நமக்கு உண்டா? சபைக்கு வருகிறோம், இங்க வசனங்களை கேட்கிறோம், எதற்காக வருகிறோம்? Is it to be shaped after His will or to be molded with the power of the Holy God through the Word of God? இந்த வசனங்களை உருவாக்க ஒப்பு கொடுக்க வருகிறோமா? அல்லது ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துக்கு செல்லாவிட்டால் இங்க ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஆண்டி என்னை கேட்பாங்க, ஏன் நீ கோயிலுக்கு வரலன்னு கேட்பாங்க, அதனால நான் எப்படியாயும் போயிடுவேன். அப்படி ஒரு சிலர் இருக்கிறீங்க. புரியுதா? நீங்க ஆலயத்துல இருக்கிற போதகருக்காக ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம்.
அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் மேல ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பாரு, அதுல அட்டெண்டன்ஸ் எஸ் பிரசன்ட் டீச்சர் சொல்ல மாதிரி பிரசன்ட் ஜீசஸ் சொன்னேன்னா அங்க என்ன பண்ணுவாரு, அட்டெண்டன்ஸ்ல மார்க் பண்ணிடுவாரு, இன்னைக்கு வந்தாச்சு ஆலயம். அதுக்காகவும் வராதிங்க. அவருடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் மனிதன் பிழைப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிழைப்பு தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைகள் நம்மை பிழைக்க வைக்கும் கிறிஸ்துவுக்குள். இதை உணர்ந்து கொண்டு நாம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவளோடு ஓடி வர வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு அவள் செய்தார். அதுதான் தேவையானது என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நிறைய காரியங்களை ஞாயிற்றுக்கிழமையில சாதிக்கிற இங்க இருக்கிற ஒரு சில பெரியவர்களுக்கு சொல்கிறேன், என்னவா ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல, அந்த வேலை இந்த வேலை. கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறார். இயேசு சுவாமியினுடைய வேலையை தவிர பூமியில ஒரு வேலையும் பெரிய வேலை கிடையாது. ஒரு வேலையும், அது உங்க பிழைப்புக்கு அடுத்த வேலையா இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த வேலையா இருக்கலாம். இதுக்காக ஆண்டவருடைய ஆலய ஆராதனையை நீங்க அசட்டை செய்து, ஆலய அட்டெண்டன்ஸை பத்தி நான் சொல்லல, வார்த்தைகளை பற்றி சொல்லுவேன். இதை கேட்பதற்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் உங்களுக்கு ஐயோ. இங்க இருக்கிற ஒருவர் சொன்னாங்க, நான் ஆலயத்துக்கு வராத நாளிலே யூடியூப்ல நான் செய்தியை கேட்டால் அது கேட்டது போலவே இல்லை என்று. ஐ அப்ரிஷியேட் தட் பர்சன். அது உண்மை. இன்னைக்கு ஒருவேளை யோசிக்கலாம், செய்தி அப்புறம் கேட்டுக்கலாம். ஆலய ஆராதனையிலே ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிற நேரடி பேச்சு வேற, ஒரு ஒரு மெஷின் மூலமாக அதை திரும்ப கேட்பது வேறு. இதெல்லாம் உணர வேண்டும். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாயா? தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு என்னை நான் மாற்றிக்கொள்ளட்டும், என்னை நான் திருத்திக் கொள்ளட்டும், என்னை நான் ஆண்டவர் உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கும். ஆனால் நம்மளே வேற வேலை இல்லைன்னா சர்ச். ஆஸ்பத்திரிக்கு போய் உட்காரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி, கம்பெனியில உட்காரணும்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி, அல்ல வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னா சண்டே தான், அல்ல யாரா கல்யாணம் ஆனா சோறு போடணும்னா சண்டே. அது ஒண்ணு இல்லைன்னா சண்டே சர்ச். இப்ப இன்னொரு காரியமும் இருக்கு, தண்ணி பிடிக்கிற வேலை. தண்ணி சண்டே வந்தா ரொம்ப சந்தோஷம், கோயிலுக்கு சுட்டி. கோயிலுக்கு லீவ் போடுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்கியூஸ், ஏன்னா வீட்டுல தண்ணி வந்துச்சு. காத்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். இங்க ஒரு சிலர் இருக்கீங்க, நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா எக்ஸ்கியூஸ்க்காவே காத்திருக்கிறீங்க. கரெக்டா சொல்லிட்டா ஆண்டியை கன்வின்ஸ் பண்ணிட்டோம். ஆண்டியை கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்முடைய காரியங்கள் ஆண்டிக்கு தெரியும். ஆண்டிக்கே தெரியும்னா ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகமா தெரியும். ஏதோ உளறிட்டு போகலாம், இதனால நான் வரல, அதனால நான் வரல. நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் வேற எந்த பங்கையும் தெரிந்து கொள்ளல, இயேசு பாதத்துல உட்கார்ந்து அவர் வார்த்தைகளை கேட்கிற பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்கிற பங்கை நீ தெரிந்து கொண்டால் ஒன்ன பார்த்து சொல்லுவார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஏன்னா ஒரு மாதத்துல 4 நாள் தான், சில நேரத்துல 5 வாரம். மிச்ச நாட்கள்லாம் நாம நல்ல பங்கு தெரியுறது இல்லை. நம்ம தெரிஞ்சு கொண்ட பங்கெல்லாம் நம்ம கையை விட்டு வெளியே போற பங்கு தான். மிச்ச நாள் எல்லா காரியமே அழிஞ்சு போற உலகத்து காரியம். மேக்சிமம் 4 weeks 4 hours, ஒரு வாரத்துல 4 மணி நேரம் ஆண்டவர் பாதத்துல அவர் என்ன சொல்றான்னு கேட்கிறோம். அதை கூட நம்ம விட்டு விடுகிறோம். நம்மை குறித்து என்ன சொல்வார் தெரியுமா? தன்னை விட்டு எடுபடுகிற பங்கைத்தான் இவள் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வேலை செய்தா ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், எடுபட்டு போற பொருள். அந்த 1000 ரூபாய் இங்க சம்பாதித்து அடுத்த நிமிஷம் கை வந்து போயிடும், எடுபடுகிற. விருந்தாளியை கொடுத்து விருந்து போட்டா அவங்க இங்க திம்பாங்க, பின்னால போய் திட்டுவாங்க. அது நம்ம விட்டு எடுபடுகிற பொருள். ஆண்டவருடைய காரியத்தை அல்லாமல், ஆத்மாவுக்கு பிரயோஜனமான காரியத்தை அல்லாமல் வேற எதை செய்தாலும் நம்மை விட்டு எடுபடுகிற பொருள். புரிகிறதா? என்ன பொருளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்? எடுபடாத பங்கை தெரிந்திருக்கிறோமா? எடுபடுகிற பங்கை தெரிந்திருக்கிறோம். கடைசியாக லூக்கா 21 அதிகாரம் 4 லூக்கா
21:4. Gospel according to St. Luke, chapter 21, verse 4. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டுவிட்டாள். கவனிங்க, எல்லாம் போட்டுவிட்டாள். ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார்? எதை புகழ விரும்புகிறார்? தனக்கென்று வைக்காமல் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறவர். இங்க ரியல் சில பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அருமையான பிரதர்ஸ். இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, நாங்க ஆண்டி கொடுத்துட்டோம், நான் 12 மாசம் சாப்பிடுறேன், 13 மாசம் காசு கொடுத்தேன். இவெல்லாம் ரொம்ப தயாள பிரபுக்கள். கவனிங்க, இப்படி சொல்றவங்க எல்லாம் இவங்கெல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவங்க. நம்ம எங்க இருக்கிறோம் இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தா, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு டொனேஷன் கொடுத்தோம் சொன்ன கிடையாது. இங்க நாம சாப்பிடுறோம், நம்ம காசு கொடுக்குறோம். எவ்வளவு சாப்பிடுறோமோ அதுக்கு குறைவதான் கொடுக்குறோம். ஆனா வெளியில என்ன சொல்றோம்? 12 மாசம் சோறு போடுறாங்க, 13 மாசம் காசு வாங்குறாங்க. இதுக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். இப்படி பேசுற பிரதருக்கு ஒரு எச்சரிக்கை இங்கிருந்து வருது. You got to give an account to God. Remember. வீண் வார்த்தைகளை கொட்டலாம், யாருக்கோ சோறு போடுறோம்னு நினைச்சிட்டு. கர்த்தர் கணக்கு கேட்பார் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது. இங்கே ஒரு ஏழை விதவை. அந்த நாட்கள்ல பெண்கள் அதிகமாக வேலைக்கு போவதில்லை. இந்த நாள் போல இந்த நாட்கள்ல பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இங்க உட்கார்ந்துருக்கிற ஆம்பளைங்க நிறைய பேர். அந்த அம்மா 20,000 30,000 அனுப்புவா, நான் ஏன் வேலைக்கு போகணும்? அதுல சில இன்னும் பெட்டர் பிரதர்ஸ் உண்டு, நாம நல்லா குடிக்கலாங்க. அவ காசு அனுப்புவா, நம்ம இங்க உட்கார்ந்து என்ன செய்யலாம்? குடிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு நாணம் மானம்னா என்னன்னு தெரியாது, போச்சுக்காதீங்க. ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட காலத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காலம் அப்படி. ஆண்கள் வெளியே சென்று உழைப்பார்கள், பெண்கள் வீட்டு வேலையை மாத்திரம் கவனிப்பார்கள். ஆகினால்தான் இந்த ஏழை விதவை திக்கற்றவளாக இருந்தாள். இவள் வேலைக்கு போகவில்லை, இவளுக்கு கணவன் இல்லை. எங்கிருந்து எப்படியோ கொஞ்சம் காசு கிடைக்குது. அந்த காலத்துல 2 காசுனா 1 காசுலயே ஒருவேளை 10 நாள் சாப்பிடலாம் இருக்கலாம். விலைகளெல்லாம் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிற காலம். அப்ப தன்னுடைய வாழ்க்கைக்கு வைத்திருந்த 2 காசு தான், அது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு போட்டு விட்டார். நிறைய பேர் நிறைய போடுறாங்க, நிறைய போட்டதை பார்த்து ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. கத்தியா உள்ள போட்டவங்களெல்லாம் பார்த்து சொல்லல, 2 போட்டவங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா இருந்தது எல்லாம் கொடுத்து. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நீ உன்னை முழுமையாக எனக்கு கொடுத்திருக்கிறாய். Is your submission total? Have you given yourself totally to me? கவனிங்க, நம்மள நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் வேதனைப்படுகிறார், ரொம்ப வேதனைப்படுகிறார் நம்மளை பார்த்து. நம்ம முழுசு ஆண்டவருக்கு கொடுக்கல. மற்ற நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்தவே இல்லை. 6 நாட்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் absolutely no resemblance of Christ. கிறிஸ்து இவங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு கூட மற்றவங்களுக்கு சந்தேகம் வரும். நம்ம நடந்துகிற மாதிரி, நம்ம பேசுற மாதிரி, செயல்படுகிற மாதிரி இவங்களும் கிறிஸ்தவங்க தானா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை மாத்திர காலையில கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியில உள்ளவங்க எல்லாம் இந்த கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஒழுங்கு, நம்மெல்லாம் என்னைக்கோ ஒரு நேரம் எப்போ நினைச்சா கோயில் போறோம். இந்த கிறிஸ்டியன்ஸ் ஒழுங்கா சண்டைக்கு போயிடுவாங்க. வெறும் பெயர் மாற்றம். இயன்றதை எல்லாம் கொடுக்கவில்லை, முழுமையாக கொடுக்கவில்லை, பூரணமாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருப்போமானால், ஆண்டவரே என்னுடைய நேரமெல்லாம் உனக்கு, நீர் எப்படி சொல்லுகிறீரோ அப்படி நான் நடப்பேன், எதை முக்கியப்படுத்த சொல்லுகிறீரோ அதை முக்கியப்படுத்துவேன். ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரே tell me your priority. I want to prioritize things according to what you say. அப்படி சொல்லுவோமானால் அந்த நாள்ல நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் மாறிவிடும்.
நாம இஷ்டப்படி செய்யறது, எதையோ தப்பு பண்ணிடுறது, கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் அவரை குற்றப்படுறது. You mess up your life, you end up in misery, then go complain to the Lord. This is what we are doing. அப்படியே தமிழ்ல நான் சொல்ல முடியாது. இஷ்டமானபடி ஏதோ செய்திருவோம், எங்கிட்டா போய் தலை முட்டிக்கும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு தலையில காயம் பட்டுச்சு, நீ தான் அதுக்கு காரணம். புரியுதா? ஆண்டவர்கிட்ட கேட்டோமா, ஆண்டவரே இது உமக்கு சித்தம் தானா? உங்களோட சித்தப்படித்தான் இதை நான் நடத்துகிறேனா? உங்களோட சித்தப்படித்தான் இந்த இடத்துக்கு போகிறேனா? உங்களோட சித்தப்படித்தான் இந்த இடத்தை விட்டு வெளியே போகிறேனா? உங்களோட சித்தப்படித்தான் இந்த ஆளை சந்திக்கிறேனா? என்னைக்காவது கேட்கிறோமா? தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா, அவர் ராஜா, யுத்த கலையை அறிந்தவர், யுத்த வீரர்களை கையில வைத்திருந்தவர். அவர்கிட்ட இருந்த வீரர்கள் எங்கேயுமே கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் போய் ஒரு படைய சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஆட்கள் இருந்தாங்க, நல்ல கேப்டன்ஸ் இருந்தாங்க. ஆனா யுத்தத்துக்கு போகும் முன்னால, ஆண்டவரே போகலாமா? சத்ருவ கையில ஒப்பு கொடுத்தீரா? போறது உங்களுடைய சித்தம் தானா? இன்றைக்கு நம்மளுக்கு எத்தனை பேர் இப்படி கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க? செய்யற காரியங்களுக்கு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் தானான்னு கேட்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய அனுமதியை கேட்டிருக்கிறோமா? அவருடைய சித்தத்தை அறிய பிரயாசப்பட்டிருக்கிறோமா? கிடையவே கிடையாது. என்னால முடியும், அதனால எனக்கு இது கிடைச்சது, நான் ரொம்ப திறமைசாலி, அதனால இதை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நம்ம நாமே பெருமைப்படுத்தி கொண்டு அடைகிறோம். ஒண்ணுமே இல்லாட்டா கூட தலையில எல்லாமே வெள்ள முடியாது, ஒரு கருப்பு முடி இருந்தா ஐயோ பத்தியா என்ன அழகான மடிய கருப்பு முடி அப்படி சொல்ற ஆட்களா இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஒண்ணுமே இருக்காது, மேபி அட்டர் பாப்பர்ஸ். ஆனா ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு ஐயோ நான் பெரிய ஆளு. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுறாரு பாருங்க நம்மளை பார்த்து. empty vessels making lot of noise, big noise. கர்த்தரோட சமூகத்துல தாழ்த்து, ஐயா உண்மையெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், I give myself as useless as I am, I come to you. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து தன்னால் ஏண்டபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் எனக்கு வேண்டும். கவனிங்க, உங்க படிப்பு ஆண்டவருக்கு வேண்டாம், உங்க திறமை ஆண்டவருக்கு வேண்டாம், நீங்க ஆண்டவருக்கு வேண்டாம். திரும்பவும் சொல்றேன், படிப்பே இல்லாத யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம். பெங்களூர்ல நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அங்க போகணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வச்சிருக்கிறேன், நான் போகணும்னு சொல்ற பிரதருக்கு தெளிவா சொல்றேன், ஆண்டவருக்கு நீ வேணும். கவனி, நீ வச்சிருக்கிறது ஆண்டவருக்கு வேண்டாம், நீ ஆண்டவருக்கு வேண்டாம். He wants you. உன்னை பற்றி நீயே பெரிதாக யோசித்து எதையோ எண்ணிக்கொண்டிராத. God wants you. நேரடியா சொல்றாரு ஆண்டவர், உன்னை நான் எனக்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், கொடுப்பாயா? அவள் தன்னையே கொடுத்து விட்டாள், அவன் தன்னையே கொடுத்து விட்டான். சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம அப்படி இல்லை. நாம கல்லூரியில போய் உட்கார்றதுக்குள்ளே நான் இன்ஜினியர் ஆயிட்டோங்கிறோம், கையில ஊசியை பிடிக்கல, ஸ்டெத்தை பிடிக்கல, நான் டாக்டருங்கிறோம். நம்மளை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு சுவாசத்துல மூக்குல சுவாசம் இருக்குமோ தெரியாது. இந்த காலையில புறப்பட்டு போலாம், சாயங்காலம் உயிரோட வீட்டுக்கு வருவோமோ தெரியாது. வீண் பேச்சுக்களை பேசு. ஆண்டவர் சொல்லுங்க, உன்னை என்னிடத்துல ஒப்புக்கொடு. அப்படி கொடுத்து விட்டோம்னா நம்ம பேசுற போஸ்டிங் வேர்ட்ஸ், பெருமையான பேச்சுகள் எல்லாமே போயிடும். We belong to Christ. அப்ப நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல் எல்லாமே will be seasoned by God himself. தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ள எல்லாம் மறைந்து வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கை பெரிய சாட்சி உள்ள வாழ்க்கையா. ஆகையினால் தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறான், நான் உன்னை புகழட்டும். Don't go for man's empty praise. நீங்களும் நானும் இன்றைக்கு கையில வைத்திருக்கிறதுக்கு நீங்களும் நானும் காரணம் இல்லை, அவர் பிச்சையாக கொடுத்த காரியம். நான் படிக்கிற படிப்பு, சம்பாதிக்கிற சம்பாத்தியம், ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற பலன் 100க்கு 100 அவர் பிச்சையாக கொடுத்ததை அல்லாமல் நம்முடைய திறமையால நாம சம்பாதிக்கிறது கிடையாது.
பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி எளியவர்களை அந்த இடத்துல உட்கார வைக்க ஆண்டவராக முடியும். எந்த நேரம் நீ பெருமையா பேசுறியோ அந்த நேரம் நேபுகாத் நேச்சாரா மாடா மாத்தின தேவன் உன்னையும் மாடாக மாற்றுவார். ஆகையால் ஆண்டவருடைய கையில ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரை உம்மால் புகழப்படுகிற ஒரு மகளாக ஒரு மகனாக நான் இருக்கிறேன். நீர் நான் எதை செய்தால் புகழுவீரோ எதை செய்தால் மகிமைப்படுவீரோ அதை மாத்திரம் செய்ய நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னைக்கு சொல்லுவோமானால் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாளிலே உலகத்துல எல்லா மக்களுக்கு முன்னால இன்றைக்கு இந்த அருமையான மக்களை பார்த்து எதையெல்லாம் சொன்னாரோ அதை காட்டிலும் பல மடங்கு உயர்வாக உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் பேசுவார். God bless you.